இருக்காது. என்னமோ பேனரு இல்லாம நான் பிரயாணிப்பேன் அப்படி சொன்னேன்ல, அதுக்கா இருக்குமோ? ஓ! என்னமோ தெரியல. நல்லது மாரி தான் கமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்கும் கொஞ்சம் வருத்தப்பட்டது மாரி எனக்கு தெரியுது. அடே சங்கர் மாமா, நான் என்ன சொல்றேன்னா, என்ன நான் வந்து என்ன பத்தி நான் சொல்றேன். ஓகேவா? நான் வந்து பேனர் இல்லாம ஒரு நாள் 10 நாள் அப்படியே டிராவல் பண்ணணும். எப்பவுமே நம்ம கூட எல்லாரும் சப்போர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு நான் நினைச்சு நேற்று தான் எல்லா பேனரையுமே ரிமூவ் பண்ணேன். நம்ம முத்துக்குமார்கிட்ட கேட்டுக்கிட்டு லைவ்லயே அவன் பேனரை நான் எடுத்துட்டேன். அப்புறம் மீதி எல்லாத்துக்கும் பேனரையுமே வந்து நான் மத்தியானமே எடுத்துட்டேன். ஹைடு பண்ணி விட்டுருந்தவங்களே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். எந்த பேய் எப்போ வந்தாலும் நம்ம சமாளிக்க அப்படின்னு ஒரு இதில் செய்தேன். நம்ம ராஜா காலையில் வந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன். அவரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். ஓகே, அதான் கேட்கும்போது நான் கொடுக்கல. என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இதில் கேட்கும்போது நான் இப்படி சொன்னேன்ல, ஒரு அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்களோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வேற ஒன்று இப்போ நம்ம ஏதாவது சொல்ல வரத அவங்க தப்பா புரிஞ்சிக்க கூடாதுல்ல. எனக்கு அதுதான் சங்கடம், வேற ஒண்ணும் இல்லை. தமிழ் பேனர் ரிமூவ் பண்ணுங்கக்கா. பண்ணியாச்சு. வணக்கம் தமிழாசிரியர், உங்களை சந்திப்பதில் மிகவும் மிக்க மகிழ்ச்சி அப்படிங்கிறாங்க நம்ம நாகராஜ். என்னடா முத்து அண்ணா பெரிய ஆளுதான், என்னோட முத்து அண்ணா பெரிய ஆளுதான் தமிழ் அப்படிங்கிறாங்க சங்கர் மாமா. அம்மு நான் அடுத்த லைவுக்கு வாரேன் அம்மு. அடுத்த லைவ் இப்ப சொல்லுங்க. அடே முத்து, நீ எங்க போற? இங்கே பாரு, நம்ம எல்லாருமே ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது. இன்னும் ஒண்ணு, ஒருத்தருக்காக ஒருத்தர் என்னைக்குமே லைவ் விட்டு போகணும். நம்ம அங்க நம்ம லைவ்ல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஐடியில இருக்கட்டும். எனக்கு அதை பத்தி எந்த இதுவும் கிடையாது. எல்லாருமே நட்பு உறவோட பழவுங்கன்னு தான் நான் சொல்றேன். யாரும் சண்டை போடாதீங்க. ஒருத்தர் எப்பவுமே வந்து ஒருத்தர் பிடிச்ச மாதிரி எல்லாராலும் இருக்க முடியாதுல்ல முத்துக்குமாரு. எதுவா இருந்தாலும் பேசி திருங்க சரியாவர். இப்ப மாமி மச்சான்னு கூப்பிட்டா என்ன பிரச்சனை உனக்கு? என்ன என்ன பிரச்சனை சொல்லு. இப்ப அவர் வந்து சரி மச்சான் வா மச்சான் அப்படின்னு சொன்னா என்ன? அது வந்து ஒரு நல்ல உறவு முறை தானே. தப்பான அபிப்பிராயத்தில் அவர் கூப்பிடல. ஏன் கோவப்படுயா? நாகராட்சி மிக்க மகிழ்ச்சி அப்படிங்கிறாங்க தமிழாசிரியர். முத்தண்ணா இரு, போக வேண்டாம் அப்படின்னு சங்கர் மாமா அழுகுறாங்க. முத்து மச்சான் போகாத தமிழாசிரியர் சொல்றாரு. டெய்லி பாருங்க, பேனர் வேண்டாம் அம்மாக்கா. நான் இனி கொடுக்க மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஹாய் அத்தை, வாங்க டால்டா மண்டை. சூப்பரு சூப்பரு சூப்பர் மக்கா. சரி அக்கா, போயிட்டு வரேன். லைவ் எப்போ போர் அடிக்குது? லைவ் போர் அடிக்குதா உனக்கு? மண்டையை உடைச்சிரு. இப்போ என்னத்துக்கு போர் அடிக்குது சொல்ல? நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. நாகராட்சி காலையில் என்ன சாப்பிட்டா? அடியாகிட்டு இருக்கு சொல்லு. முத்தண்ணா ஜாலியாயிரண்ணா. ஃபீல் பண்ணாத சங்குமார். எதுக்கு எடுத்தாலும் உடனே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாம் நம்ம உறவுக்காரங்க தான். நீ எல்லாம் நம்ம அண்ணா, நம்ம தம்பி, நம்ம மாமி மச்சான்னு பேசுங்க. அழகே வணக்கம். வாங்க அன்பண்ணா. வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர். வாங்க பிபி சிஸ்டர். இப்போ கமெண்ட் உள்ள வந்துட்டா. நாகராஜ் இருங்க அங்கிளு அப்படிங்கிறாங்க நம்ம டால்டா மண்டை. பிபி வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம சங்கர் மாமா. சங்கர் மாமா ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம பிபி சிஸ்டர் கேட்குறாங்க. மண்டை வணக்கம் அப்படிங்கிறாங்க சங்கர் மாமா. முத்து டோனாட் ஃபீல் அப்படிங்கிறாங்க டால்டா மண்டை. பிபி அக்கா சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறாங்க சங்கர் மாமா. முத்துக்குமாரி இருக்கிறியா? வா முத்துக்குமாரு. எதுக்கு சண்டை போட்டு போறீங்க? இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நான் இங்க ஒரு நாளும் எனக்கு தீராது பஞ்சாயத்து. மண்டை உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறாங்க சங்கர் மாமா. பிபி அத்தை வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம டால்டா மண்டை. கேடி பிள்ளை ஹாய் ஆண்டி. வாங்க வாங்க கேடி பிள்ளை, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அம்மு நான் கோமனு இதுவரை நான் பதிவு பண்ணல. அப்போ இரு, வேலையை இருக்கு, போயிட்டு வரேன்னு சொல்லு சார். இப்பதான் சமையல் நடந்துகிட்டு இருக்கு. கூட்டு குழம்பு வச்சாச்சு. அப்புறம் வந்து சோறு அடுப்புல கிடக்கு. பிபி சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் உங்ககிட்ட சொல்லுங்க. முத்தண்ணா நான் உங்க தங்கச்சி மாமா. இவ ஆல் த பெஸ்ட் தான் முத்துக்குமார். சங்கர் மாமா வந்து சரியா, எங்க வீட்டுல சாரப்பாம்பு சாம்பார் டால்டா மண்டை, அதை நீயே குடி.